ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து புரட்டாசி ஸ்பெஷல், அதாவது நான்வெஜ் மாதிரியே டேஸ்ட் இருக்கிற மாதிரி வெஜ் ரெசிபி பார்க்க போகிறோம். பச்சை பயிறு வச்சு நம்ம வெஜ் ஈரல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஓவர் நைட் ஊற வச்ச பச்சை பயிறு ஒரு 1/2 கப்பு, அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பச்சை மிளகா, உப்பு, சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க. அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் அந்த மாதிரி. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் போட்டுட்டு, இது கூட நம்ம ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்க போகிறோம். இது 2ம் சேர்த்து செய்யும்போது அதோட டெக்ஸ்சர் அண்ட் அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் இன்னும் அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு கொண்டு வரும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா, நம்ம க்ளோஸ் டு அந்த நான்வெஜ் ஈரல் இருக்கு இல்லையா, அதோட டேஸ்ட்டு வந்துடும். டெக்ஸ்சருமே பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு அந்த டெக்ஸ்சர் வந்துடும். புரட்டாசி மாதத்தில் நிறைய பேர் விரதம் இருப்பாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. பட் ஸ்டில் அந்த ஒரு கிரேவிங் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டைமில் வந்து நம்ம என்ன டிஷ்ஷஸ் செஞ்சு சாப்பிட்லான் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ் பிரியர்களுக்கு பிடிக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இப்போ நம்ம இதை வேக வைக்க போகிறோம். நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயும் வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சின்ன குவான்டிட்டி தான் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த 2 கிண்ணம் இருக்கு இல்லையா, இதில் கொஞ்சம் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவு போட்டு ஒரு 8 to 10 மினிட்ஸ் இதை வேக வச்சுக்கலாம். இந்த வெஜ் ஈரல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இல்லைனா ஒரு ஸ்நாக்காக சாப்பிட்ணுன்னா கூட சாப்பிட்டுக்கலாம். அகெயின் இது வந்து நம்ம பருப்பு போட்டு யூஸ் பண்ணுறதுனால ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும். இப்போ இதை நம்ம இட்லியை வேக வைக்கிற மாதிரி ஒரு 8 to 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த மசாலாவுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். பட்டை, அதுக்கப்புறம் பிரியாணி இலை 2 சின்னது, அடுத்து கிராம்பு ஒரு 4, 5 போட்டுப்போம். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, அடுத்ததாக சின்ன பீஸு கல்பாசி அது சேர்த்துப்போம். ஏலக்காய் ஒரு 2. இது லைட்டாக சூடாயிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் வச்சுருக்கீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு கருவேப்பிலையும் இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது வந்து நம்ம சவுத் இண்டியன் ஸ்பெஷல் இல்லையா, அந்த ஃப்ளேவர் கொண்டு வரதுக்கு கருவேப்பிலை போட்டோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிட்டுருச்சு. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி. ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான். நம்ம பச்சை பயிறு மட்டும் ஊற வச்சுட்டோம் அப்படின்னா குயிக்காக ஒரு 15 to 20 மினிட்ஸில் இது செஞ்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி நம்மளுக்கு வெஜிடேரியனுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷாக செய்யணும் அப்படின்னாலுமே இந்த ரெசிபி ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருக்கும். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அந்த பச்சை பயிறு மாவுலேயே உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இன்னொரு ஒரு 1/4 டீஸ்பூன் ஏதாவது சிக்கன் ஆர் மட்டன் மசாலா வீட்டில் வச்சுருக்கீங்க, செஞ்சதே இருக்குன்னா அதுவும் சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்துடும். இப்போ இந்த மசாலாவோட வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் இது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்மளோட அந்த பச்சை பயிறு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து ரெடி ஆகிருக்கும். அதை நம்ம கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அப்படியும் யூஸ் பண்ணலாம். பட் வந்து உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் வந்து அந்த ஒரிஜினல் இது மாதிரி வரணுன்னா இதை லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணோன்னா அது உங்களுக்கு வரும். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இதை இப்படியே வேக வச்சதை ஸ்ட்ரெயிட்டாக மசாலாலையும் சேர்த்துக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணிவிட்டு பண்ண போகிறேன்.
நீங்க டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, லைட்டா ஆயில் ஸ்ப்ரே பண்ணி நீங்க ஏர் ஃப்ரையோ இல்ல நீங்க பேக் பண்ணி கூட நீங்க சேர்த்துக்கலாம். அம் இந்த மாதிரி பீசஸ் ஜென்ரலா ஈரல் இப்படி தான் கட் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். நான் வந்து சாப்பிட்டது கிடையாது. பட் சாப்பிட்டவங்க சொன்னாங்க, இந்த ரெசிபிய டேஸ்ட் பண்ணிட்டு, அ க்ளோஸ் டூ ஒரிஜினல் ஈரல் மாதிரி டேஸ்டியாவே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இது நான் முன்ன பின்ன சாப்பிட்டதில்ல. ஸ்டில் எனக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு. வெஜ் ஈரல் ரெசிபி. இப்ப நம்ம கட் பண்ணிட்டோம். ஆயில் சூடு பண்ணிட்டு, நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த வெஜ் ஈரல் இருக்கு இல்லையா? அத அ குயிக்கா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தா போதும். ரொம்ப நேரம் அப்படியே கிரிஸ்பி ஆகுற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும்னு கிடையாது. லைட்டா வெளிய வந்து ஒரு ஒரு லைட் கோல்டன் கலர் வந்த பிறகு நீங்க ஆயில்லேருந்து எடுத்துடலாம். இப்போ இந்த ஃப்ரை பண்ண ஈரல் இருக்கு இல்லையா? அத நம்ம இந்த மசாலாவோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா அப்படியே வதங்கட்டும். ரொம்ப ட்ரையா இருந்துச்சுன்னா, கொஞ்சமா லைட்டா ஒரு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலால மிக்ஸ் ஆகி வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஈரல் மாதிரியே வந்துரும். ஏன்னா, ஈரலும் கொஞ்சம் டார்க்கிஷ் கிரீன் கலர்ல இருக்கும் இல்லையா? இதுவுமே பச்சை பயிரும் கிரீன்ல இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு லுக் லைக் மாதிரி தான் இருக்கும். இப்ப நம்ப அம் கொஞ்சமா மிளகுத்தூள் கடைசியில சேர்த்துக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா, நம்மளோட வெஜ் ஈரல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்க சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவோ, இல்லன்னா அப்படியே சாப்பிட்றதுக்காகவோ நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். புரட்டாசி மாசத்துல கண்டிப்பா இந்த ரெசிபிய கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல ஒரு நான்வெஜ்ஜுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாவும் இருக்கும். கடைசியா கொத்தமல்லி, கருவேப்பிலைய போட்டு இறக்கிட்டோம்னா, நம்மளோட வெஜ் ஈரல் ரெசிபி ரெடி. இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல உங்களோட ஃபீட்பேக்க வந்து சொல்லுங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. மாமிஸ் லவ் கிச்சன நீங்க இன்ஸ்டால, Facebookல கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.